வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். கத்தாழையை வச்சு சோத்து கத்தாழையை வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம். சோத்து கத்தாழையை மேஜிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. வெயில் காலத்தில் இந்த ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீட்டை குறைக்கும். வயிற்று புண்ணுலாம் குணமாக்கும். இது சப்ஜா விதை. சப்ஜா விதைனா பச்சிலைன்னு சொல்லுவாங்க. பச்சிலை நாட்டு மருந்து. அந்த பச்சிலை செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய விதை தான் சப்ஜா விதை. அதாவது கிராமங்களில் பச்சிலைன்னு சொல்லுவாங்க, துர்நுத்து பச்சைன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய இந்த விதையை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நிறைய வந்துடும். நான் 2 ஸ்பூன் ஊற வச்சேன். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொதுன்னு வந்துடும். இதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த பச்சிலையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அந்த பச்சிலை கொடுப்பாங்க. சளி பிடிச்சிருக்கும் போது கொடுப்பாங்க. அதோடைய விதை இது. குளிர்ச்சி, சளி பிடிக்காது. எலுமிச்சம்பழம், இஞ்சி, சுகர் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் பிடிக்கலைன்னா வெள்ளைப்பாக்கு எடுத்துக்கலாம். தோலை எடுத்துருவோம். கத்தாழை வீசும்னு நினச்சி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இதை நல்லா அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மையும் இருக்காது, அந்த ஸ்மெல்லும் இருக்காது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் 4 மணிக்கு மேலே குடிக்காதீங்க. 4 மணிக்கு மேலே குடிச்சிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சளி பிடிச்சிக்கும். ஏன்னா குளிர்ச்சிங்கிறதுனால. இதை சும்மா தண்ணியை ஊற்றி நீங்கள் கழுவுனீங்கன்னா போகாது. அப்படி கழுவுனீங்கன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகும். நேரே பைப்பு கீழே காமிச்சு நல்லா அலசுனீங்கன்னா இந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். அல்சர்லாம் இந்த கத்தாழையால், சோத்து கத்தாழையால் அல்சர் 90% குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கும் நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளவு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குன்னு பாருங்கள். இது நான் கழுவி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு.
இப்போ பாருங்கள், வழுவழுப்பே இல்லை, தனித்தனி பீஸாக எடுக்க வரும். இப்போ இது நல்லா கழுவிட்டோம். இதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கத்தாழை, இஞ்சி வந்து 3 பேருக்கு நான் தயாரிக்க போகிறேன். இந்த அளவுக்கு மேலே போடாதீங்க. பச்சையாக இஞ்சியை அரைச்சி குடிக்கும்போது அதிகமாக போட்டிங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு வயிறு எரியிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒத்துக்காமல் வயிற்றை கலக்கும். அதனால் இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதை மிக்சியில் அரைச்சிருவோம். தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா இஞ்சியும் கத்தாழையும் நம்ம அரைச்சிட்டோம். இது வடிகட்டுறதுக்கு காரணம், லேசாக அந்த கத்தாழையோட ஜெல் கிடந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து இது கத்தாழைன்னு ஏதோ ஜெல் கிடக்குதேன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. கத்தாழை ஜெல்லை கடித்து சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குமே தவிர்த்து கத்தாழைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நல்லா கழுவிட்டோம். இப்போ லெமன், ஒரு பழம் புளிகிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே சீனி, இஞ்சி, எலுமிச்சம்பழம், கத்தாழை எல்லாமே சேர்த்துட்டோம். சப்ஜா விதை, இந்த சப்ஜா விதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சப்ஜா விதை வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்ஜா விதைக்கு வந்து டேஸ்டெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஜெல் தன்மையோட கடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.